மனிதனுடைய பேச்சு என்னைக்கு வேண்டுமானாலும் வஞ்சிக்கப்பட முடியும், கூடும். அப்படி என்று கேட்டால் வேத வசனத்தை போதிக்கிறவர்கள் எழும்பி வேத வசனத்தை சரியா போதித்தால்தான் இந்த எழுப்புதல் முறையா கடந்து போகும். எழுப்புதல் என்பது ஆசீர்வாதம் மட்டுமே கிடையாது, அது உபத்திரவமும் நிறைந்தது. எழுப்புதலில் நெருக்கங்கள் உண்டு, எழுப்புதலில் போராட்டங்கள் உண்டு, எழுப்புதலில் மனமடிவும் நிந்தைகளும் உண்டு. வசனம் முக்கியமா, அற்புத அடையாளங்கள் முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் வசனம், இன்னொரு பக்கம் அற்புத அடையாளங்கள். ரெண்டுல எது முக்கியம் என்று கேட்டால் நான்கு நாட்களும் 4 வகையான சுவிசேஷமும், இந்த 4 வகையான சுவிசேஷம் யாருக்கு சொல்லப்பட வேண்டும் என்ற காரியமும், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரங்களோ அதிகாரமோ வல்லமையோ என்ன என்பதையும் நாம் பார்த்தோம். இந்த நாட்களிலும் 5வது சுவிசேஷம் சத்திய வசனமாகிய சுவிசேஷம். சத்திய வசனமாகிய சுவிசேஷம் யாருக்கு என்று கேட்டால் துயரப்பட்டவர்களை சீர்படுத்துதல். துயரப்பட்டு இருக்கிற ஜனங்களை சீர்படுத்துவதற்காக இந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கலாம். கொலேசையர் 1 அதிகாரத்தின் 6வது வசனம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. சத்திய வசனமாகிய இந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது எவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். 4 சுவிசேஷங்களை நம்ம 4 நாட்கள் பார்த்தோம். 5வது நாட்களில் இன்னொரு சுவிசேஷம், அது சத்திய வசனமாகிய சுவிசேஷம். இந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷத்திற்குள்ள என்ன மாதிரியான காரியங்களை நம்ம சொல்ல வேண்டும், இந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷம் சொல்லும் போது என்ன நடக்கும் என்பதைத்தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலருடைய நாட்களில் 120 பேர் மேல் வீட்டு அறையில கூடி ஜெபிக்கும் போது அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் எல்லார் மேல் வந்து அமர்ந்தது. அதற்கு பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் எப்படி பரவியது, அந்த எழுப்புதலில் புதிய ஊழியர்கள் எப்படி எழும்பினார்கள், சபையை துன்பப்படுத்தின சவுலை கர்த்தர் எப்படி பவுலாக தன்னுடைய ஊழியக்காரனாக மாற்றினார் என்பது முதல் அவன் கர்த்தருக்கென்று எப்படியெல்லாம் பாடுபட்டார் என்பதையும், அந்த பாடுகள் மத்தியில் ஊழியத்தை நிறுத்தாமல் எப்படி ஓடினார் என்பதையும் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே நம்மளால வாசிக்க முடியும். அப்படி என்று கேட்டால் அப்போஸ்தலருடைய நாட்களில் பயங்கரமான ஒரு எழுப்புதல் நடந்தது. எழுப்புதலில் பல நிகழ்வுகளும் நிகழ்ச்சிகளும் நடந்தது, அற்புத அடையாளங்கள் நடந்தது, மனம் திரும்புதல் நடந்தது, ஞானஸ்நான ஆராதனைகள் நடந்தது, உயிர்த்தெழுதல் ஆராதனைகள் நடந்தது. இப்படி அநேக காரியங்கள் நடந்தாலும் இன்னொரு சம்பவமும் அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்தது. அதுதான் வசனத்தை குறித்த ஒரு எழுப்புதல். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தின் 24வது வசனம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. போதும், தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஒரு எழுப்புதல் முறையா போகணும், எழுப்புதல் அணையாம போகணும்னு கேட்டா வசனம் இல்லாத எழுப்புதல் பரலோகத்திற்கு நேராய் கூட்டிட்டு போகாது. வசனம் இல்லாத எழுப்புதல் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யாது. ஏன்னு கேட்டா 10 விறகு கட்டை இருக்கு, நல்லதுதான். அந்த 10 விறகு கட்டையும் எரிய போகிறது. தீய வைக்கிறோம், தீப்பெட்டி இருக்கு, அதை வைக்கிறதுக்கு பேப்பர் இருக்கு, பெரிய பெரிய விறகு கட்டை இருக்கு, கரெக்டு. நம்ம தீய வச்சுட்டோம். தீய வச்ச பிறகு அது அணையாம ஃபுல்லா எரியணும்னு கேட்டா அப்பப்போ அணையாம இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்க வேண்டும். எண்ணெய் ஊத்தினா தான் திரி அணையாம இருப்பதை போல இந்த எழுப்புதல் ஆரம்பிப்பது சரியாக இருந்தால் கூட அதனுடைய போக்கு சரியா போக வேண்டும். அநேக எழுப்புதல்கள் ஆரம்பிப்பது நல்லா ஆரம்பிச்சிடும், ஆனால் போகிற போக்கு திசமாரி அப்படியே போக ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டால் இந்த எழுப்புதல் பிரம்மாண்டமாய் வெளியரங்கமாய் நடக்கும்போது பிரம்மாண்டத்திற்கு ஆசைப்பட்டவர்கள், பிரபலத்திற்கு ஆசைப்பட்டவர்கள் உள்ள நுழைந்து இந்த எழுப்புதலை திசை மாற்ற ஆரம்பித்து விடுவார்கள். பண ஆசை பிடித்தவர்கள் இந்த எழுப்புதலுக்குள்ளே நுழைந்து பணம் சம்பாதிப்பதற்காக இந்த எழுப்புதலை பயன்படுத்திக் கொள்வார்கள். தன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த எழுப்புதலுக்குள்ளே நுழைந்து கர்த்தரை டம்மி ஆக்கிட்டு தன்னை முன்னிலைமைப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். இதெல்லாம் நடக்கும்போது எழுப்புதலை ஏதோ ஒரு கூட்டம் உண்மையா பத்த வச்சிருவாங்க. ஆனா எழுப்புதல் கடந்து போகும்போது அநேக கள்ளர்கள் உள்ள நுழைய ஆரம்பிப்பாங்க. யார் கள்ளர்,
யார் கர்த்தருடைய ஊழியக்காரங்க, யார் கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கறாங்க, யார் பணத்திற்காக ஊழியம் செய்கிறாங்க என்பது அநேகரால் கண்டுபிடிக்க முடியவே முடியாது. அது திசை மாறி போக ஆரம்பிச்சிடும். ஒரு எழுப்புதல் முறையா போகணும், தன்னுடைய ஓடு பாதையை விட்டு வழிவிலகாம போகணும். அது அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு நேராய் போக வேண்டும். அங்கேயும் அந்த எழுப்புதல் அணைஞ்சிடக்கூடாது. அவன் கொடுக்கக்கூடிய சட்டதிட்டங்களை எல்லாம், நெருக்கடிகள் எல்லாம், உபத்திரவங்களை எல்லாம் தாங்கக்கூடிய பலன் இந்த எழுப்புதலுக்கு இருக்கணும். இந்த காலத்திலேயே நம்மளால் ஊழியம் செய்ய முடியல. ஆனால் இந்த ஊழியத்தினுடைய போக்கு எங்க தெரியுமா? இங்க ஆரம்பிக்கக்கூடிய எழுப்புதலுடைய ஒரு போக்கு அப்படியே போகும்போது ரகசிய வருகையை தாண்டி இந்த எழுப்புதல் போக வேண்டும். அதோடு நின்று விடக்கூடாது. ரகசிய வருகை நடக்கும், ஒரு கூட்ட ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனாலும் இந்த எழுப்புதல் அணையாமல் போகணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மிச்சமாய் வைத்திருப்பாங்க. அவங்க கைவிடப்பட்டவர்கள் கிடையாது, மீதியாய் வைக்கப்பட்டவர்கள். ஸோ மீதியா வைத்திருக்கிற நபர்கள் இந்த எழுப்புதலை எலியாட்டிலிருந்து எலிசா எப்படி வாங்கிட்டு கடத்தி கொண்டு போனாரோ அந்த மாதிரி எழுப்புதலுக்கு காரணமாய் இருந்தவர்கள் ரகசிய வருகையில போயிருவாங்க. புதுசா எழுப்புதல பிறந்தவர்கள் மிச்சமாய் வைத்திருப்பார்கள். அந்த எழுப்புதல் அவர்கள் கடத்தி கொண்டு போக வேண்டும். ரகசிய வருகையை தாண்டி, ரகசிய வருகையோடு இந்த எழுப்புதல் முடிஞ்சு விடக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் கர்த்தருடைய வருகை வந்துருச்சுன்னா பெரிய ஒரு மகிமை நடந்துருமே, ஒரு மகிமையான நாள் வந்துரும், மரித்த பரிசுத்தவான்களை எழுந்து விடுவார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் சொல்லி ரகசிய வருகையோடு இந்த எழுப்புதல் நிற்கக்கூடியது கிடையாது. அந்த ரகசிய வருகை நடக்கும், இந்த எழுப்புதல் அதையும் தாண்டி, அதையும் கிராஸ் பண்ணி அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு நேராக போக வேண்டும். அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சியில் இந்த பூமி முழுவதும் ஒரே மனிதனுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருந்தாலும், ஒரே ஆட்சி முறை இருந்தாலும், சர்வாதிகார ஆட்சி நடத்தினாலும், எவ்வளவு டெக்னாலஜியை பயன்படுத்தி அவன் ஆட்சி முறையை நடத்தினாலும், டெக்னாலஜி எல்லாம் உடைக்கிற அளவிற்கு அவன் எவ்வளவுதான் சட்டதிட்டங்கள் போட்டாலும் சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவனாய், எப்படி நேபுகாத்து நேச்சாருடைய நாட்களில் பெரிய ஒரு சிலையை உண்டு பண்ணி எல்லா ஜனங்களும் வணங்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஆட்சி நடந்த போதும் கூட அந்த நாட்களில் கர்த்தருக்கென்று வைராக்கியமா இருந்த ஒரு 4 வாலிபர்கள் இருந்ததை போல அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சியில எல்லா ஜனங்களும் கரப்டாய் போனால் கூட, சபைகள் கரப்டாய் போனால் கூட இந்த எழுப்புதல் அதையும் கிராஸ் பண்ணி போக வேண்டும். பல உபத்திரவங்கள் வரும், பல இரத்த சாட்சிகள் மரிப்பாங்க, பல கள்ள உபதேசங்கள் வரும், கள்ள ஓநாய்கள் வரும், நம்மளை திசை திருப்பதற்கு பல காரியங்கள் வரும். அதையெல்லாம் தாண்டி இந்த எழுப்புதல் கிராஸ் பண்ணி போகணும். ஏதோ நல்ல ஓடுபாதையில் போகக்கூடிய எழுப்புதல் கிடையாது. ஓடுபாதை நல்லா ஆரம்பிக்கும், பல காடுகள், மலைகள், முட்கள், செடிகள், புதர்கள் எல்லாம் தாண்டி வருவதை போல அந்திகிறிஸ்துவின் ஆட்சி எல்லாம் இந்த எழுப்புதல் தாண்டி வர வேண்டும். இந்த எழுப்புதல் திசை மாறி போயிடக்கூடாது. எழுப்புதலுக்கு ஒரு வல்லமை இருக்கு, அதுவும் திசை மாறி போயிடக்கூடாது. ஆரம்பத்தில் எவ்வளவு வல்லமையா இந்த எழுப்புதல் உண்டானதோ அது முடிவு பரியந்தம் அதே வல்லமையை தக்க வைத்துக் கொள்ள ஓடுமையானால் அந்திகிறிஸ்துவின் ஆட்சியை தாண்டி போகணும். அதோடு முடிஞ்சிருமா என்று கேட்டால் கிடையாது. அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சியின் முடிவில் பகிரங்கமான, இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்கமான வருகை வரும். ஆல்ரெடி எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் இயேசுவோடு கூட இந்த பூமிக்கு 7 வருடம் கழித்து மறுபடியும் வருவார்கள். வந்த உடனே இந்த எழுப்புதல் முடிஞ்சிருமான்னு கேட்டால் முடிய போவது கிடையாது. அங்கேயும் அந்த எழுப்புதல் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அதே எழுப்புதல் ஏன்னு கேட்டால் அந்த உபத்திரவத்தின் நாட்களில் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நின்றவர்கள் அந்த யுத்தத்திலே கர்த்தருடைய பக்கத்தில் வந்து நின்று அந்த யுத்தத்தை நடத்துவார்கள். அங்கேயும் அந்த எழுப்புதல் நடக்க ஆரம்பிக்கும். அந்த எழுப்புதல் திசை மாறாது. ஓகே, யுத்தம் முடிஞ்சது. அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ளர்கள் எல்லாம் சங்கிலிகளால் கட்டப்பட்டு விட்டார்கள். பிசாசு 1000 வருடம் சங்கிலிகளால் கட்டப்பட்டு விட்டான். இந்த எழுப்புதல் முடியுமா என்று கேட்டால் முடியாது. இந்த எழுப்புதல் வேறொரு ரூபத்தில் மாறும். அது வரைக்கும் தன்னுடைய வல்லமையை வித்தியாசமா வைத்திருக்கும். எதிர்கொள்ளுகிற வல்லமையோடு இந்த எழுப்புதல் வந்துகிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து 1000 வருடம் இந்த அரசாட்சியை நடத்தும் போது இந்த எழுப்புதலுடைய பரிபூரணத்தை நம்மளால பார்க்க முடியும். எழுப்புதல் இது பண்ணணும், இது நல்லா இருக்கணும், விக்கிரகம் இல்லாமல் போயிடணும், மலைகள் எல்லாம் கர்த்தருக்கு வரணும்னு சொல்றோமே, இதெல்லாம் எப்போ பரிபூரணமாய் நடக்கும் என்று கேட்டால் 1000 வருட அரசாட்சியில் அந்த பரிபூரணத்தை நம்மளால பார்க்க முடியும். சோர்ந்து போயிடக்கூடாது, இந்த இப்பவே நடக்கலையே. ஏன்னு கேட்டா இங்க ஆரம்பிக்கிற எழுப்புதல் 1000 வருட அரசாட்சியில வரைக்கும் கிடையாது. அதையும் தாண்டி 1000 வருடம் முடிஞ்ச பிறகு காவலில் வைக்கப்பட்டு சங்கிலியால் கட்டப்பட்ட பிசாசு மறுபடியும் விடுதலை ஆயிடுவான். விடுதலை ஆகி அவன் அப்போ எழும்பி தன்னுடைய வேலையை மறுபடியும் துவங்கி எப்படியாவது கர்த்தருக்கு விரோதமாக இன்னொரு கூட்டத்தை எழுப்பிடணும். ஜனங்கள் பெருகி இருப்பாங்க. 100 பேரை ஆரம்பிச்ச 1000 வருட அரசாட்சி 1000 வருஷம் முடிஞ்ச உடனே கோடி ஜனங்கள் இருப்பாங்க. அப்படி என்று கேட்டால் ஆரம்பத்தில் 1000 இருந்தது, முடிவும் போது கோடியா ஆயிருக்கும் என்று கேட்டால் எத்தனை பேர் பிறந்திருக்க வேண்டும்? இத்தனை பேருக்கும் இயேசுவை குறித்த ஒரு அறிவு வரணுமே. நம்ம நினைப்போம் இயேசுவையே நேரில் பார்த்தாச்சு, இனிமே இயேசுவை நம்பாம இருப்போமா, அவன் தான் நம்புவானே நினைப்போம். 33 வருஷம் இயேசு பூமியில் இருந்தாரு, எல்லாருமே இயேசுவை நம்புனாங்க? இல்லை எல்லாமே மேசியான்னு ஏற்றுக்கிட்டாங்களா?
அவரை கொன்னுட்டாங்க, இயேசுவையே கொன்னுட்டாங்க. அந்த மாதிரி இயேசுவையவே நம்ம காமிச்சால் கூட நம்பாத கூட்டம் தான். அப்படி என்று கேட்டால் இந்த எழுப்புதலுடைய மறு வல்லமை 1000 வருட அரசாட்சிக்குள்ளே போக வேண்டும். அங்கு போய் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ண வேண்டும். ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும். அங்கேயும் அந்த எழுப்புதல் தன்னுடைய வேலையை துவங்கிக்கிட்டே இருக்கும். அங்க போய் 1000 வருஷம் முடியும் போது மறுபடியும் பிசாசானவன் வந்து ஒரு கூட்ட ஜனங்களை வஞ்சிப்பானே, அப்போ ஜனங்கள் வஞ்சிக்காமல் இருக்கப்பட வேண்டுமேனால் அவனுக்கு செய்தி சொல்லப்பட வேண்டும், அவனுக்கு நித்திய ஜீவனை குறித்த சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். அந்த 1000 வருட அரசாட்சியிலும் ரட்சிப்பு என்பது நடந்துகிட்டே இருக்கும். நம்ம நினைக்க ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய வருகையோடு நின்றுச்சுனே. 1000 வருட அரசாட்சியிலையும் ரட்சிப்பு என்ற அனுபவம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா புதுசா பிறந்துட்டான் என்பதற்காக அவன் ரட்சிக்கப்பட்டு தான் பிறந்தான் என்பது அர்த்தம் கிடையாது. எங்க அப்பா டாக்டர், நான் டாக்டர் வீட்டில் பிறந்துட்டேன் அப்படின்னா நானும் டாக்டரா? நான் படிச்சு பாஸ் ஆனா தான் நான் டாக்டர். டாக்டர் வீட்டில் பிறந்துட்டேன் என்பதற்காக நான் டாக்டர் ஆக முடியாது. எங்க அப்பா பாஸ்டர் வீட்டில் பிறந்துட்டேன் அதுக்காக நானும் பாஸ்டரா? என்னையே கர்த்தர் அபிஷேகம் பண்ணினால்தான் நான் பாஸ்டர் ஆக முடியும். அப்படின்னு கேட்டால் 1000 வருட அரசாட்சியில் புதிய ஜீவன்கள், புதிய மனிதர்கள் பிறப்பார்கள். அவர்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். இயேசு இவர்தான். இப்போ இயேசு இல்லாமல் நம்ம இயேசு சொல்லிட்டு இருக்கோம். அந்த நாட்களில் இவர்தான் இயேசு என்று சொல்லி 1000 வருட அரசாட்சியிலையும் அந்த செய்தி கடத்தப்பட வேண்டும். அதற்கு பிறகு அவன் ஒரு கூட்ட ஜனங்களை வஞ்சிக்க ஆரம்பிப்பான். அந்த டைம் கர்த்தருடைய அக்கினி அவங்க மேல வந்து அவர்களை பட்சித்து விடும். அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு வரும். அது வரைக்கும் இந்த எழுப்புதல், உலகம் தழுவின இந்த எழுப்புதல் கடந்து கொண்டே போக வேண்டும். எவ்வளவு பெரிய போராட்டத்தை கடக்க வேண்டும், எவ்வளவு பெரிய மலைகளை கடக்க வேண்டும், எவ்வளவு பெரிய தடைகளை கடக்க வேண்டும். இது ஒரு மனிதனால் சாத்தியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் ஆரம்பிச்சவரை காணாம போயிடுவாரு. அப்பனா அடுத்த தலைமுறை போகணும். அந்த தலைமுறை எப்போ கரப்ட் ஆகும்னே தெரியாது. அவங்க நிற்கணும். இப்படி இத்தனை தடைகளையும், இத்தனை நிகழ்வுகளையும், இத்தனை வருடங்களையும் தாண்டி நிலைத்து தன்னுடைய தன்மையை இழக்காமல் இந்த எழுப்புதல் இருக்க வேண்டுமே. ஆனால் வசனத்தின் அடிப்படையில் எழுப்புதல் பிறந்தால் மாத்திரமே இந்த எழுப்புதல் ஆரம்பித்த நோக்கத்தோடு முடியுமே ஒழிய திசை மாறி போயிடும். அதனால தான் எழுப்புதலுக்கு முக்கியமானது சத்திய வசனங்கள் போதிக்கப்படணும். இந்த நாட்களில் வசனமே இல்லாமல் என்னன்னாலும் பேசலாம், அது எழுப்புதலுக்கு நேரம் கொண்டு போகாது. ஏன் என்று கேட்டால் எந்த மனிதன் எப்போ வஞ்சிக்கப்படுவான் என்று யாருக்கும் தெரியாது. எந்த மனிதன், எந்த ஊழியக்காரன், எந்த தீர்க்கதரிசி, எந்த போதகர்கள் என்னைக்கு வஞ்சிக்கப்படுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அப்படி என்று கேட்டால் வஞ்சிக்கப்படாத ஒரே ஒரு ஊழிய புத்தகம் என்று கேட்டால் அது வேதாகமம் மட்டும்தான். அது ஒண்ணுதான் வஞ்சிக்கப்படாமல் எழுதப்பட்டு இருக்கிறது. மனிதனுடைய பேச்சு என்னைக்கு வேண்டுமானாலும் வஞ்சிக்கப்பட முடியும், கூடும். அப்படி என்று கேட்டால் வேத வசனத்தை போதிக்கிறவர்கள் எழும்பி வேத வசனத்தை சரியா போதித்தால்தான் இந்த எழுப்புதல் முறையா கடந்து போகும். இத்தனை தடைகளையும் தாண்டி அது நிற்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த சத்திய வசனத்தை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஸோ சத்திய வசனம்தான் பெருக ஆரம்பிக்கணும். எழுப்புதலின் நாட்களில் ஜனங்கள் பெருகுனா வசனமும் பெருகிட்டே இருக்கணும். ஒரு வசனத்தை சொல்லுவேன், 3000 பேர் எழும்பிட்டாங்க. அதுக்காக 3000 பேருக்கு தேவையான வார்த்தையை கொடுத்துடக்கூடாது. 3000 பேர் எழும்பினால் கூட வேத வசனத்தை தான் மறுபடி போதித்து கொண்டே இருக்க வேண்டும். வேத வசனம் வளர்ந்து பெருக வேண்டும். வேத வசனம் முதலாவது வளர்ந்து பெருகும். 2வது வசனம் விருத்தி அடைய ஆரம்பிக்கும். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களின் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். வசனம் விருத்தி அடைய ஆரம்பிக்கணும். ஒண்ணு அது பெருகணும். எல்லா இடங்களிலும் விருத்தி மல்டிபிள் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒரு வசனத்துக்குள்ள ஏகப்பட்ட வெளிப்பாடுகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த வசனம் விருத்தி அடைய ஆரம்பிக்க வேண்டும். அடுத்த காரியம், வசனம் பிரசித்தமாகணும். மனிதர்கள் பிரசித்தமாக கூடாது, வசனம் தான் பிரசித்தமாகணும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தின் 49வது வசனம். கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. போதும், அத்தேசமெங்கும் வசனம் பிரசித்தமாயிற்று. எந்த இடத்திலேயாவது அப்போஸ்தலருடைய நாமம் பிரசித்தமாயிற்று. அப்போஸ்தலர்கள் வாழ்க, பேதுரு வாழ்க, பவுல் வாழ்க, பவுலுடைய பேர்தாய பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லி இந்த உண்மையான எழுப்புதலில் மனிதர்கள் பிரம்மாண்டமா இருக்க மாட்டாங்க. மனிதர்களுடைய பெயர் பிரசித்தமாக இருக்காது, வசனம் தான் பிரசித்தமாக இருக்கும். அப்பனா எழுப்புதலுடைய நாட்கள் ஒரு மனிதனுக்கு சொந்தமானது கிடையாது, ஒரு ஊழியக்காரனுக்கு சொந்தமானது கிடையாது. வசனம் எழுப்புதலானது வசனத்தின் நிமித்தம் பிறந்ததினால் வசனத்துக்கு சொந்தமானது.
எழுப்புதல் தனி மனிதனுக்கு சொந்தம் அல்ல, எழுப்புதல் வசனத்தில் இருந்து பிறந்ததினால் அது வசனத்துக்கு சொந்தமானது. அப்படி என்று கேட்டால் எழுப்புதல் எது பிரசித்தமாகணும் என்றால் வசனம் தான் பிரசித்தமாகணும். திரும்புற திசையெல்லாம் பாஸ்டருடைய போட்டா இருக்கக்கூடாது, வசனம் தான் போட்டாவா இருக்கணும். திரும்புற திசையெல்லாம் இந்த இடத்துக்கு வாங்கணும், கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்று சொல்லி வசனம் அவர்களோடு பேச ஆரம்பிக்க வேண்டும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கு யார் காரணம்? இந்த வசனம் தான் காரணம் என்று சொல்லி ஜனங்கள் வசனத்தை சாட்சியா சொல்லணுமே ஒழிய இந்த ஊழியக்காரர் தான் சாட்சி சொல்ல கூடவே கூடாது. எழுப்புதலில் யார் பிரம்மாண்டம்? வசனம் தான் பிரம்மாண்டம். எழுப்புதலில் யார் கதாநாயகன்? வசனம் தான். வசனத்தை திரும்புற திசையெல்லாம் வசனமாய் இருக்க வேண்டும். அது வசன எழுப்புதலில் அது பிறக்க ஆரம்பித்து விடும். அப்படி என்று கேட்டால் எழுப்புதல் நடக்க வேண்டுமே ஆனால் அது முறையா கடந்து போகணும்னா வசனம் பிரசித்தமாக்கப்பட வேண்டும். அடுத்து வசனம் மேற்கொள்ள ஆரம்பிக்கும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எதை மேற்கொண்டது? வசனம் விருத்தி அடையுது, பிரசித்தமாகுது, பலன் கொள்ளுது, மேற்கொண்டது. எதை மேற்கொண்டது என்று கேட்டால் எழுப்புதல் என்பது ஆசீர்வாதம் மட்டுமே கிடையாது, அது உபத்திரவமும் நிறைந்தது. எழுப்புதலில் நெருக்கங்கள் உண்டு, எழுப்புதலில் போராட்டங்கள் உண்டு, எழுப்புதலில் மனமடிவும் நிந்தைகளும் உண்டு, எழுப்புதலில் அடி உதைகள் உண்டு, எழுப்புதலில் காவல் உண்டு, எழுப்புதலில் சிறைச்சாலை போகக்கூடிய சம்பவம் உண்டு, எழுப்புதலில் இரத்த சாட்சிகள் மறிக்கிற சம்பவம் உண்டு, எழுப்புதலில் குடும்பத்தில் ஒரு தகப்பனையே சகோதரன் பிள்ளை காட்டி கொடுக்கிற சம்பவங்கள்லாம் உண்டு, விலைக்கு மனிதர்களை விற்கிற சம்பவம் எல்லாம் உண்டு. அப்படி என்று கேட்டால் எழுப்புதலுடைய ஒரு பகுதி பிரம்மாண்டமா இருந்தாலும் இன்னொரு பகுதி பாவமும் அதிகாரமும் அக்கிரமமும் துன்மார்க்கமும் எழுப்புதலை தடை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி என்றால் இந்த வசனம் தான் அவர்களை மேற்கொள்ள வேண்டும், அதிகாரத்தை மேற்கொள்ள வேண்டும், பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள வேண்டும், தடைகளை மேற்கொள்ள வேண்டும். அது தனி மனிதனுடைய பலத்தினால் சாத்தியம் கிடையாது, வேத வசனத்தினால் தான் அவைகளை மேற்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி வசனம் என்பது ஆதி திருச்சபையினுடைய நாட்களில் வசனத்தை மையமாக வைத்துதான் எழுப்புதல் முறையாய் கடந்து செல்லப்பட்டது. அன்றைக்கு ஆரம்பித்த எழுப்புதல் இன்றைக்கு நாம் திருச்சபையில் கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதற்கு அந்த வசனம் தான் இன்று வரைக்கும் நம்மளை காப்பாற்றி கொண்டே இருக்கிறது. ஏகப்பட்ட பிரிவுகள் போய் கரப்ட் ஆகி கர்த்தரை விட்டு விலகி சத்தியத்தில் கரப்டாய் நடந்த சம்பவங்கள் உண்டு. ஆனால் இன்று வரைக்கும் நாம் சத்தியத்தில் நிற்பதற்கு ஒரே காரணம் அன்றைக்கு எழுப்புதலில் வசனம் பிரசங்கிக்கப்பட்டது, வசனம் பிரசித்தப்படுத்தப்பட்டது. அதனால இன்று வரைக்கும் நாம் சத்தியத்தில் நிற்கிறோம். ஸோ இந்த மாதிரி வசனம் தான் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும். இன்னொரு விஷயம், வசனம் முக்கியமா அற்புத அடையாளங்கள் முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் வசனம், இன்னொரு பக்கம் அற்புத அடையாளங்கள். ரெண்டுல எது முக்கியம் என்று கேட்டால் நம்ம அற்புத அடையாளத்தில் பக்கம் தான் போய் நிற்க ஆரம்பிப்போம். சிலர் வசனத்தின் பக்கம் நிற்பாங்க. ஆனால் உண்மை என்னவென்று கேட்டால் வசனத்தை உறுதிப்படுத்துவதற்குத்தான் அற்புத அடையாளங்களே. சிலர் வசனத்தை நம்ப மாட்டாங்க. என்னப்பா இயேசு உங்களை சுகமாக்குவார், அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் வசனம். இந்த வசனத்தை உறுதிப்படுத்தணும். உறுதிப்படுத்துறதுக்கு ஒருத்தரை வந்தவனை சுகப்படுத்தி காமிக்கணும். அப்பனா அற்புத அடையாளத்தின் நிமித்தம் வசனத்தை உறுதிப்படுத்தி நம்மளால காமிக்க முடியும். அற்புத அடையாளத்தோடு நின்றுவிடக் கூடாது. அந்த அற்புத அடையாளம் ஒரு மனுஷனை வசனத்தை விசுவாசிக்க வைக்கணும். அவன் வசனத்தின் மேல ஒரு நம்பிக்கை வரணும். வசனத்தை உறுதிப்படுத்துவதற்குத்தான் அற்புத அடையாளங்கள். ஸோ அற்புத அடையாளங்கள் ஏதோ வந்தோம் பண்ணணும் இல்லை. இந்த அற்புத அடையாளத்துக்கு பின்னாடி அவன் மனம் திரும்புதல் நடக்கிறதா? அற்புத அடையாளத்திற்கு பின்னாடி அந்த மனிதன் கர்த்தரோடு இணைக்கப்படுறானா? அற்புத அடையாளத்துக்கு பின்னாடி கர்த்தருடைய நாம மகிமைப்படுதா, இல்ல செஞ்ச ஊழியக்காரனுடைய நாம மகிமைப்படுதா? இந்த அற்புத அடையாளத்துக்கு பின்னாடி கர்த்தர் பிரியப்படுறாரா, இந்த மனுஷன் பிரியப்படுறானா? அற்புத அடையாளத்துக்கு பின்னாடி அந்த ஆத்மா மறுபடியும் பின்மாற்றத்துக்குள்ள போகுதா, இல்ல முன்னோக்கி எழுப்புதல் அடைய ஆரம்பிக்கா என்பதை பொறுத்துதான். அப்படி என்று கேட்டால் அற்புத அடையாளம் முக்கியம் கிடையாது. அற்புத அடையாளம் எங்க போய் முக்கியத்துவப்படுதுன்னா அவன் வசனத்தோடு இணைக்கப்படும் போதுதான் அற்புத அடையாளம் வேல்யூ ஆகுது. இல்லாட்டி அற்புத அடையாளம் வேஸ்ட். ஜீரோ போட்டுக்கிடுவோம். நீங்க எத்தனை ஜீரோ போட்டாலும் அது ஜீரோ தான். எத்தனை ஜீரோ போட்டாலும் ஜீரோ தான். ஒரு ஜீரோ போட்டாலும் ஜீரோ தான், 2 ஜீரோ போட்டாலும் ஜீரோ, 10 ஜீரோ போட்டாலும் மதிப்பே கிடையாது. எப்போ முன்னாடி 1ன்னு வருதோ அப்பதான் அதனுடைய மதிப்பு கூட்டப்படுகிறது. அந்த மாதிரி அற்புத அடையாளத்துக்கு பின்னாடி வசனத்தை விசுவாசிக்கிற சம்பவமும் அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிற சம்பவமும் நடக்கும் போதுதான் இவ்வளவு பெரிய மதிப்பை அந்த அற்புத அடையாளத்திற்கே மதிப்பு உண்டாகிறதே ஒழிய அது மதிப்பற்ற அற்புத அடையாளமாய் போய்விடும். அதனால வசனம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும்.
வசனத்துல பிறந்து வசனத்தின் நிமித்தம் யார் ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ அவர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பாங்க. ஏன்னு கேட்டா அவங்க பிறந்தது வசனத்துல பிறந்தவர்கள். நான் வசனத்தை கேட்டபோது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன், வசனத்தை கேட்டும்போது நான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய நாட்கள் வருகிறது.